நாட்டின் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இபிஎஃப்ஓ பென்ஷன் வசதி குறித்து மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க. மத்திய அரசு தான் வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதி அமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது. நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இபிஎஸ் 95 குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. மத்திய அறங்காவலர் குழு சிபிடி கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் இபிஎஸ் 1995 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் உயர்வு செய்யும் தீர்மானம் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இபிஎஸ் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் 1000 முதல் 1500 வரை உள்ளது. இதனை 2500 முதல் 3000 வரை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான பென்ஷன் தொகை ஓய்வூதியதாரர்களுடைய வங்கி கணக்கில் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்று வரவு வைக்கப்படும். அதே போல மார்ச் மாதம் கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதியில் வரவு வைக்கப்படும் என்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 1000 முதல் 7500 ஓய்வூதியர்களுக்கு 2500 பென்ஷன், 4% கூடுதல் ஓய்வூதியம். இதை குறித்து புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இபிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்வாங்க. இபிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்வாங்க. இவை இரண்டும் ஊழியர்களின் எதிர்கால நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும். இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் 12% ஒவ்வொரு மாதமும் இபிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. இதே அளவு நிறுவனமும் பங்களிக்கிறது. இதில் 3.67% இபிஎஃப்ற்கு செல்கிறது. மீதமுள்ள 8.33% இபிஎஸ் மற்றும் இடிஎல்ஐ காப்பீட்டு திட்டத்திற்கு செல்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வாய்ஸ் தான், ஓன் எடிட்டிங் தான். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலும் பாத்தீங்க அப்படின்னா நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ என்னோட வீடியோ தான். 10 ஆண்டுகள் சேவை செய்த பிறகே இபிஎஸ் ஓய்வூதியம் பெறலாம். அதிகபட்ச ஓய்வூதிய சேவை 35 ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் ரூபாய் 15000. அதன்படி மாதம் ரூபாய் 1250 இபிஎஸ் பங்களிப்பு செய்யப்படும். ஒரு ஊழியர் 10 ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் அவர் ஓய்வூதியம் பெற முடியாது. ஆனால் 2 விருப்பங்கள் உள்ளன. ஃபார்ம் 10C வழியாக இபிஎஸ் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது ஸ்கீம் சர்டிபிகேட் திட்ட சான்றிதழ் பெறலாம். ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்திருப்பவர்களுக்கு பின்னர் மீண்டும் வேலையில் சேரும்போது பழைய சேவை காலத்தையும் பதிவு புதிய சேவையுடன் இணைத்து 10 ஆண்டுகளாக தகுதி பெற முடியும். பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தியுள்ளார் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. மாநிலத்தில் மொத்தம் உள்ள 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஐக்கிய ஜனதா தளம் பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல செய்தியை அறிவித்துள்ளார். இந்த நிலையில் முதியோர்
மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதற்கு முன்னதாக ரூபாய் 400 ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருந்தது. அது தற்போது ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டுள்ளதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அனைத்து முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை பெண்களுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் ரூபாய் 400 தற்போது 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் ஜூலை முதல் அதிகரித்த ஓய்வூதியம் அனைத்து பயனாளிகளுக்கும் கிடைக்கும். இந்த தொகையானது மாதத்தின் 10ஆம் தேதிக்குள் அனைவரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த ஓய்வூதியம் மூலமாக 1,96,09,257 பயனாளிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலமாக பீகாரில் வந்து முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் அப்படிங்கிறது உயர்த்தப்படுவது மட்டுமின்றி பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியமும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்தலை முன்னிட்டு ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வகையான ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில ஓய்வூதியம் பென்ஷன் தொகை உயர்த்தப்பட்டும் வந்துட்டு இருக்கு. அதற்கான அறிவிப்புகளும் அதற்கான நடைமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் நீங்கள் 10 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன் EPF பணத்தை திரும்ப பெற்றால் உங்கள் ஓய்வூதிய உரிமை முடிவடையும். EPF உறுப்பினராக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச சேவை காலம் 10 ஆண்டுகள், 58 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 50 வயதிற்கு பின் குறைந்த ஓய்வூதியத்துடன் முன்பே பெறலாம். 60 வயது வரை ஓய்வூதியத்தை தாமதித்தால் ஆண்டிற்கு 4% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும். ஊழியர் இருந்தால் குடும்பத்தினர் ஓய்வூதியம் பெற தகுதி பெறலாம். EPS ஓய்வூதியம் கணக்கிடப்படும் சூத்திரம். EPS சராசரி சம்பளம் இன்று ஓய்வூதியத்திற்கு தகுதியான சேவை by 70. இதில் சராசரி சம்பளம் என்பது கடந்த 12 மாத அடிப்படை சம்பளம் கூட்டல் அகவிலைப்படியாகும். அதிகபட்ச சேவை காலம் 35 ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. EPSன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 ஆகும். அரசாங்கம் அதை 2500 உயர்த்தும் முயற்சியில் உள்ளது. அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7500 வரை கிடைக்கலாம். EPS 1995க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும். 58 வயதிற்கு முன் ஓய்வூதியம் பெற்றால் வருடத்திற்கு 4% குறைப்பு ஏற்படும். 60 வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் பெற்றால் 8% வரை கூடுதல் தொகை கிடைக்கும். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரிந்திருந்தால் EPS ஓய்வூதியம் கிடையாது. ஆனால் ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்திருந்தால் எதிர்காலத்தில் புதிய வேலைகளில் இணைந்து ஓய்வூதிய தகுதி பெறலாம். எனவே பணியை மாற்றும் போது EPS சான்றிதழை வைத்திருப்பது முக்கியம். இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் அனைத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க, உடனே பார்க்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.